பொதுவாகவே சிபிஐயோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே தான் அது பயன்படுத்தப்படுகிறது. இவங்க விசாரிச்சு ஒரு நியாயம் கூட இதுவரை கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. சிபிஐ விசாரணையையும் கண்காணிப்பதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிற நீதிபதி அவர்கள் அஷ்ரா கார்க் அவர்களையும் இதுல ஒரு அங்கத்தினராக சேர்ப்பார்கள். தாவேகா கரூர் கூட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தில் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக நான் மரணமடைந்தவர்கள் குடும்பங்களையும் சரி, காயம்பட்டவர்கள் குடும்பங்களையும் சரி தொடர்ச்சியாக போய் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் பல பேர் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் ரொம்ப எளிய குடும்ப பின்னணியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க யாரை நம்பி இருக்காங்களோ அடுத்த லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு முக்கியமான குடும்ப உறுப்பினரை அவங்க இழந்திருக்காங்க. அதே மாதிரி காயம்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் அன்றாடம் வேலைக்கு போறவங்க இருக்காங்க. அன்னைக்கு போனாதான் அடுத்த நாள் சாப்பாடு. அந்த மாதிரி சூழல் இருக்கிற நிறைய பேர் இன்னும் கட்டில விட்டு எழும்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அவங்கள மனதளவுலையும் அவங்க ரொம்ப உறைஞ்சு போயிருக்காங்க. பெரிய பதற்றம் இருக்கு. யாரும் தூங்க முடியலன்னு சொல்றாங்க. அவர்களை போய் சந்திச்சுட்டு வர்றதே ஒவ்வொரு நாளும் ஒரு மிகுந்த துயரமும் மனச்சுமை மிகுந்ததா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஒரு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சரி, கரூர்ல இருக்கிற மக்கள்ல ஒருத்தராகவும் சரி, அது நியாயம் கிடைக்கணும். ஏன்னா மக்கள் அங்க கூட்டத்துக்கு போயிருக்காங்க, அவங்க இறந்திருக்காங்க, அவங்க காயமடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் காயமடையில அவங்க குடும்ப உறுப்பினர் இறக்கலினால அவங்க நண்பர்களோட குடும்ப அங்கத்தினர்களோட போயிருக்காங்க. அவங்க இறந்ததுனால அவர்களுக்கு மனசு பாதிப்பு இருக்கு. அவங்க யாரும் கொரோனால செத்து போகல. அவங்க அங்க போய் இறந்து போயிருக்காங்க. சோ அதற்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதற்கான சரியான விசாரணை நடக்கணுங்கிறது தான் நான் உட்பட எல்லாரோட நிலைப்பாடு. அதுல நம்ம உயர்நீதிமன்றம் அமைச்ச SIT-லையும் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அஷ்ரா கார்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரொம்ப முக்கியமான, ரொம்ப நேர்மையான, எஃபிஷியண்டான ஒரு ஆபீசர். அதுலயும் திருப்தி இருந்தது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போனப்ப உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்கு நீங்க மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் சஞ்சய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இது ஏன் நான் நினைக்கிறேன், பொதுவாகவே சிபிஐயோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐயா இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி, வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே தான் அது பயன்படுத்தப்படுகிறது. இவங்க விசாரிச்சு ஒரு நியாயம் கூட இதுவரை கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதனாலதான் சிபிஐ விசாரணை மட்டும் வச்சா மக்களுக்கே நம்பிக்கை இருக்காது. அப்படிங்கறதுனாலதான் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணையையும் கண்காணிப்பதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் 2 தமிழகத்தை சேர்ந்த ஐஜி பதவி அளவிலான IPS அதிகாரிகள் தமிழகத்தை பூர்வீகமாக கொள்ளாதவர்களை சேர்க்கலாம் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கோர்ட் ஆர்டர்னா கூட நான் எனக்கு இருக்கிற சஜஷன் அந்த 2 IPS ஆபீசர்கள்ல ஒருத்தர் அஷ்ரா கார்க் அவர்களா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்ற எல்லா விதமான நடைமுறைகளும் திரு அஷ்ரா கார்க் அவர்களுக்கு பொருந்துகிறது. அவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் அல்ல, அவர் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டவர். அதே மாதிரி இந்த விசாரணையை இதுவரைக்கும் அவர் முன்னெடுத்திருக்காரு. இதுவரைக்கும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட கிடையாது. ஒரு நேர்மையான ஆபீசர், ஒரு மக்களுக்காக நிற்கக்கூடிய, போராடக்கூடிய, நியாயம் வழங்கணும்னு நினைக்கிற ஆபீசர். அதுதான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. அதனால உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிற நீதிபதி அவர்கள் அஷ்ரா கார்க் அவர்களையும் இதுல ஒரு அங்கத்தினராக சேர்ப்பார்கள். அதுதான் அந்த விசாரணைக்கு ஒரு நேர்மைத்தன்மையையும் ஒரு விசாரணை ஒரு சரியான பாதையில் செல்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலையும் நமக்கு அளிக்கும் நான் நினைக்கிறேன்.